பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நல்ல நாமம் அதிகமாக மகிமைப்படட்டும். இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் உன்னதமான தேவனாயிருக்கிறார். அண்டசராசங்களை படைத்த தேவனாயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். மெய்யாகவே இந்த பெரிய தேவன் நம்மை நேசித்து நம்மை காப்பாற்றி நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 18வது வசனத்தில் சொல்லும்போது, முந்தின கட்டளை பலவீனமுள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது என்கிறார். முந்தின கட்டளை நியாயப்பிரமாணம் பலவீனமுள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது. ஆகவே அது மாற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஒரு புதிய உடன்படிக்கை பிதாவாகிய தேவனோடு அவர் செய்து மனுக்குலத்திற்கு நித்திய மீட்பை சம்பாதித்து கொடுத்தார். ரட்சிப்பை, ஆத்தும ரட்சிப்பை சம்பாதித்து தந்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த ஆத்தும ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போதுதான் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. முந்தின கட்டளை நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்த முடியவில்லை. மனுஷனை தேவனுக்கு முன்பாக பெர்ஃபெக்டாக பூரணமானவனாக நிறுத்த முடியவில்லை. ஆகவே அது மாற்றப்பட்டது. ஆனால் அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. இன்றைக்கு மேன்மையான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்மை பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தான் நாம் தேவனிடத்திலே சேருகிறவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். இப்போ ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள் ஆசையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆசை? முடிவு பரியந்தம் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இந்த விசுவாச ஓட்டத்தில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாயிருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. அந்த மேன்மையான நம்பிக்கை பற்றி கொண்டு ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான இந்த காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்நாள் காலங்களில் கர்த்தாவே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவருக்காக நாங்கள் காணப்படக்கூடியவர்களாக கர்த்தர் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த நம்பிக்கையிலே நாங்கள் பூரணமாய் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் செய்யும். இந்த நம்பிக்கை எங்களை பூரணப்படுத்துகிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த நம்பிக்கையில் எப்போதும் சந்தோஷமாக இருக்க பரிசுத்த தேவன் தயவு செய்யும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.